வெல்கம் டு RVA சமையல். இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. இந்த பொடி செய்யறதுக்கு நமக்கு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அவ்வளோ சீக்கிரம் நம்ம இதை செஞ்சிடலாம். இந்த பொடியை இட்லிக்கோ இல்லைன்னா தோசைக்கோ நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 பொருளை வச்சு தான் இந்த பொடி செய்ய போகிறோம். இந்த பொடி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் மிளகாவும் மல்லியும் கலந்த தூள் இருந்ததுன்னா, குழம்பு தூள் இருந்ததுன்னா அதை எடுத்துங்க. உங்கள் வீட்டில் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக தான் அரைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துங்க. பூண்டு ஒரு 4-5 பல் தட்டி போட்டுக்கலாங்க. நான் ஒரு 5 பல் எடுத்துருக்கேன். பூண்டு அரைச்சி போடணும்னு தேவையில்லைங்க, ஜஸ்ட்டு தட்டி போட்டுங்க. தோலோடு தான் நான் தட்டி போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நான் இதில் போடுறேன். பூண்டு பல் ரொம்ப போட வேண்டாம், ஒரு 4-5 பல் மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டால் போதும். ஸோ அதை நல்லா தோலோடையே வச்சு தட்டி போட்டுங்க. இப்போ அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு இது மூழ்கிற அளவு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஸோ நல்லெண்ணெயை எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெயே எடுத்து ஊற்றிங்க. ரொம்பவும் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றணும்னு தேவையில்லை. ஓரளவு இந்த பொடியெல்லாம் கலந்து விடுற மாதிரி நம்ம ஊற்றினா போதும். ஸோ இந்த பதத்துக்கு நமக்கு ஊற்றினா போதும். நம்ம வேறு தண்ணியோ இல்லை வேறு எதையும் நம்ம இதில் கலந்துடக்கூடாது. இப்போ நான் போட்டிருக்கிறது மிளகாய் மல்லித்தூள் போட்டிருக்கேன், பூண்டு தட்டி போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், அது மூழ்கிற அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க, இன்ஸ்டன்ட் பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். நான் இட்லி இதுக்கு தொட்டு சாப்பிட போகிறேன். ஸோ இட்லி நல்லா சாஃப்டான இட்லி, வெந்தய இட்லி இருந்ததுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம சாதாரண இட்லி தான் நான் சுட்டிருக்கேன். ஸோ நான் சாதாரண இட்லிக்கு அந்த பொடி தொட்டு சாப்பிட போகிறேன். அதேமாரி தோசை ஊற்றி சாப்பிட போகிறேன். ஸோ இட்லிக்கும் தோசைக்கும் சரியான காம்பினேஷன் இந்த இட்லி பொடிங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பூண்டும் இந்த நல்லெண்ணெய் 2 கலந்து இதை சாப்பிட்றப்ப இதோட வாசனையே ஒரு தனி வாசனை தாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.